ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்குது. அண்ணே, உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? அரசா கிடக்குது. இந்த நிலத்திலேயே நல்ல விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? மாறமாட்டியா போயா புண்ணாக்கு கிட்ட வந்துட்டா நிலம் கிடைச்சு. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா சின்ன விண்ணப்பம், ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அதை நஞ்சா எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, அதை நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா, ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழாவை புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? வேற என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தான். தாலுகா? இதே தாலுகா. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம். போன மாசம் எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமா விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன ஜாயிகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா, உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காரெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணு போக விட்டியா? சீக்கிரம் கீழ் குடி குட்டியாடா.